தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். சென்னை மெரினா கடற்கரையில ரோப் கார் சேவை தொடங்கப்படும்னு சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கலங்கரை விளக்கத்திலிருந்து உழைப்பாளர் சிலை வரைக்கும் ரோப் கார் இயக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கு. சுமார் 100 அடி உயரத்துல ரோப் கார்ல பயணிக்கும் த்ரில் அனுபவம் சென்னை வாசிகளிடையே எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. முழு விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். இந்த திட்டம் குறித்தான விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். சென்னை மெரினா கடற்கரையில் சுற்றுலாவை மேம்படுத்தக்கூடிய வகையில் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் ரோப்கார் சேவையை துவங்குவதற்கு மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறாங்க. இதற்கான அறிவிப்பு என்பது இன்றைய மாமன்ற கூட்டத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு கலங்கரை விளக்கத்தில் இருந்து சரியாக அண்ணா நினைவிடம் வரைக்கும் இந்த ரோப்கார் சேவையை கொண்டு வருவதற்கு மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறாங்க. மெரினாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த ரோப்கார் மூலமாக எளிமையாக பார்வையிடுவதற்கும் விசாலமாக சுற்றுலாவை பார்வையிடக்கூடிய வகையில் இந்த ரோப்கார் சேவையை மேம்படுத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. இதற்காக கடந்த 2022ஆம் ஆண்டே ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இது தொடர்பாக ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு ஒப்பந்தம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 30 அடி ஆழத்திற்கு மெரினா பகுதியில் குழி என்பது தோண்டப்பட்டு மண் பரிசோதனை என்பது செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. மண் பரிசோதனையுடைய ரிசல்ட்டின் அடிப்படையில் ரோப்கார் சேவையை துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பெரும்பாரியாக இருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2 இடங்களில் இந்த ரோப்கார் சேவையில் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் கண்ணகி சிலை மற்றும் விவேகானந்தர் இல்லம் இந்த 2 இடங்களில் ரோப்கார் சேவையுடைய நிறுத்துமிடம் என்பது அமையப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் உழைப்பாளர் சிலையில் தொடங்கினால் கலங்கரை விளக்கம் வரைக்கும் சுமார் 4 ஸ்டாப்பேஜில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறாங்க. ரோப்கார் சேவையை பொறுத்த மட்டில் பார்த்தீங்கன்னா 50 முதல் 100 அடி உயரத்திற்கு இந்த ரோப்கார் சேவை என்பது கொண்டு வரப்படும். அப்படி வரக்கூடிய பட்சத்தில் 360 டிகிரி வியூவில் ஒரு பக்கம் கடலோட அழகையும் மறுபுறம் மாநகர பகுதியோடைய அழகையும் பார்வையிடக்கூடிய வகையில் விசாலமான அமைப்புகள் என்பது கொண்டு வரப்பட இருக்கிறது. 8 முதல் 10 பேர் வரைக்கும் ஒவ்வொரு ரோப்கார்லையும் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்த திட்ட அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து அதற்கான ஒப்புதல் பெறப்படக்கூடிய பட்சத்தில் விரைவில் இந்த திட்டப்பணிகள் என்பது தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் மாமன்ற கூட்டத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் இந்த ரோப்கார் சேவை கொண்டு வரப்படும் என மாமன்ற கூட்டத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 285 கோடி மதிப்பீட்டில் இந்த ரோப்கார் சேவையை கொண்டு வருவதற்கான பரிசீலனையில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வராங்க. பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அடிப்படையில் இந்த திட்டம் என்பது கொண்டு வரப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.